அன்பு நான்காமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புத்தர் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசத்தையே தம்மபத பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். புத்தர் பெருமானிடம் நேரடியாக பாடம் படித்த சீடர்களிலே ஒருவர் தத்தாத்திரேயர். இது குறிப்புகளிலே இருக்காது. பிராமணர்கள் வேலையே ஏகப்பட்ட தகவல்களை அழித்து கொண்டே இருப்பதும், அதை மாற்றி ஏமாற்றி உல்டா புல்டா பண்ணி தன் ஜாதிக்காக பெருமை, தன்னுடைய சமயத்துக்காக பெருமை என்றெல்லாம் செய்து கொண்டே இருப்பதுதான் அவருடைய வேலை. அதனால் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு அழிந்துவிட்ட ஆன்மீக உண்மைகள் ஏராளம். அப்போ அந்த அழிந்துவிட்ட அந்த உண்மைகளை மீண்டும் உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக மீண்டும் மீண்டும் மகான்கள் பிறந்து வருகிறார். இப்பொழுது புரிகிறதா ஏன் மகான்கள் ஏன் பிறப்பெடுக்கிறார்கள்? அவர்கள்தான் முக்தி அடைந்து விட்டார்களே. ஏனென்றால் இந்த வேலையை பிராமணன் தொடர்ந்து செய்வான், செய்து கொண்டே இருப்பான். எந்த சமயத்தில் இருந்தாலும் அவனுடைய நேச்சர் அது. ஒரு எலியை எடுத்துன்னு போயிட்டு இங்கே விட்டாலும் அது நெல்லெல்லாம் கொறிக்கும், திடீர்னு எடுத்துன்னு போய் ஆப்பிரிக்காவில் விட்டாலும் அது அங்கேயும் தான் நெல்லெல்லாம் பிடிச்சி கொறிச்சிக்கிட்டு இருக்கு. அது இயல்பு. புரியுதா? நம்ம இப்போ ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம், வாழை மேலே இதெல்லாம் குறிக்கப்படாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இயல்பு. அதே போல் பிராமணனுடைய இயல்பு பொய் என்பது பிராமணர்களுடைய இயல்பு. அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் அனுபவத்தில் ஊறிவிட்டார், அவ்வளவுதான். அந்த பொய் பித்தலாட்டம் என்பதில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அதில் திறமையாளர்கள். ஆங்கிலத்தில் இது வெல் தாட் அவுட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க, நன்கு சிந்தித்து சொல்லப்படுகிற பொய். நம்ம தமிழில் கடைஞ்சடிச்ச பொய்யனுங்க. நம்பாளுங்களும் பொய்யனுங்க தான். ஆனால் நம்பாளுங்க கெட்டிக்காரனாக இருந்த புழுன்னா கூட 8 நாளில் மாட்டிக்குவான்னு பழமொழி. 8 நாளில் மாட்டிக்குவான் புஷ்குன்னு. ஆனால் பிராமண புழுன்னான்னா கடைஞ்சி எடுத்து இது புழுவுனா இந்த நேரத்தில் இப்படி புழுவுனா இது இந்த மூணு விதத்தில் புழுவுனா அது நின்று நினச்சி ஏமாத்தோன்னு கடைஞ்சி எடுத்து புழுவுறது. புழுவுனோடனே அதை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. பின்னால் வர பிராமணன்னு இவனே தான். அதனால் அவன் இதுக்காக தான் இவன் புழுவிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த புழுவும் அவன் அங்கேருந்து அப்படியே அடுத்த தலைமுறைக்கு தள்ளுவான், அவன் அங்கேருந்து அடுத்த தலைமுறை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய பெரிய உண்மைகள் மக்களிடம் போய் சேர்ந்து அவர்களுக்கு ஆன்மீக பலன் அளிக்க வேண்டிய பெரிய பெரிய உண்மைகள் மறைந்து போய்விடுகின்றன, காணாமல் போய்விடுகின்றன. அப்போது அது தொடர்பாக இப்போ தத்தாத்திரேயர் புத்தரிடம் பாடம் படித்து புத்தரின் சீடராக சிறிது நாள் இருந்தார் என்ற தகவல் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா புத்த மதத்தை ஒழிச்சிடவே அதுக்கு ஒரு மதிப்பு வரா மாதிரி தத்தாத்திரேயர் என்பவர் இந்து சமய ஞானி அப்படி மட்டும்தான் இருக்கிறது. அவதூத கீதையெல்லாம் இருக்கும். அதனால் அதை அழிச்சிடுவாங்க. அப்போ பிரம்மேந்திரர் பிறந்து வர வேண்டியதாக இருக்குது. அவர் நானே தத்தாத்திரேயராக இருந்தேன், அப்பொழுது நான் புத்தரை சந்தித்தேன், புத்தரை சந்தித்து அவரிடம் சிறிது நாள் சீடனாக இருந்து பாடம் படித்தேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவார். எழுதி போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த புத்தருடைய பாடங்கள் எல்லாம். அதில் ஒரு பாடம் என்ன சொல்லுதுன்னா, வழிபடுகின்ற நிலை சமுதாயத்தின் தேக்க நிலை என்று சொல்லுகிறது. இப்போ புரியுது நாம் ஏன் இங்கே விநாயகர் போற்றி முருகர் போற்றி படிக்காமல் எடுத்த உடனே வகுப்பு ஆரம்பிக்கிற புத்தர் வகுப்புன்னு. ஏன்னா இந்த வகுப்பு அங்கே நடத்திருக்கணும், அங்கே உங்களுக்கு தெரிந்தது தான். மண்டபம்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது முடிந்த பிறகு தான் அங்கே. அதனால் கொஞ்சம் அது எல்லாத்துலேயுமே உண்மைகள் இருக்கின்றன. வழிபடுகின்ற நிலை சமுதாயத்தின் தேக்க நிலை அப்படின்னோடனே இப்போ அதில் பிராமணம் பூந்தாம்பர் பூந்து புத்தரிகை கோயில் வச்சு புத்தரை கும்பிட வச்சு காலி பண்ணிட்டான் பற்றியா அந்த இது. இப்போ தத்தாத்திரேயராக அவர் பாடம் படித்த அந்த பாடத்தை பிரம்மேந்திரன் நடத்தவே என் போன்றவர்கள் அது உபயோகப்படுது. ஓஹோ, வழிபடுகின்ற நிலை சமுதாயத்தின் தேவை. அப்போ ஆன்மீகமாக இருக்கிற ஞானி என்ன சொல்கிறார்? வழிபடுவது தப்புன்றார். ஆமான்னு என்ன சாதாரணமாக சாமி கும்பிட்டதெல்லாம் கூட நிறுத்த சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆன்ம சாதகம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் 2 ஆன்மீகம் இருக்கிறது. ஒன்று ஆன்ம வளர்ச்சி, ஞானம், இறை ஞானம், யோகி, பக்தர்கள், முனிவர்கள், சித்தர்கள்,
கடவுளர்களே பகவான் என்று சொல்லப்படுகிற இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் இப்படி வாழ்கின்ற ஆன்மீக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த யாகம் பண்ணிக்கோ, இந்த யஜ்ஞம் பண்ணிக்கோ, எதிர்த்த வீட்டுக்காரன் இல்லை ஒன்று எதிரி புஷ்குன்னா புஷ்குன்னு செத்துப்படுவான் சொல்லிட்டு அதையெல்லாம் செய்கிற இன்னொரு ஆன்மீகம். இல்லை அது ஆன்மீகன்ற பேரில் இருக்கிற ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் அது பேர். ஏன்னா ஜனங்களுக்கு கஷ்டம் நிறைய இருக்குது. அந்த கஷ்டத்தை போகிறதுக்காக எதையாவது ஒன்று இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அது வாழ்க்கை அது ஓடுது, எல்லாம் பண்ணுது. அவங்க பண்ணுற கலாட்டா தான் இதெல்லாம். இந்த உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அது ஆன்மீக உண்மையை அதில் நம்ம கை வைக்கக்கூடாது என்ற அறிவே இருக்காது பிராமணனு. சரிதா? மூட பிராமணன்னார் திருமூலர். மூட பிராமணன் அவன் கையில் மாட்டினோன்னா அவன் எல்லா உயர்ந்த விஷயத்தையும் கெடுத்து குடிச்சு ஆகிட்டான் பாரு. பெரிய பெரிய பொக்கிஷத்தெல்லாம் கெடுத்து குடிச்சு ஆகிட்டான். அவங்ககிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் இன்றைய காலத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பிஇ படிப்பு இருக்குது, இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இன்னொரு பக்கம் எம்பிபிஎஸ் மருத்துவம் எல்லாம் இருக்கிறது. நீ போய் மருத்துவம் படிச்சுக்கிறோம், நீ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிற, அந்த கடைக்கால் எப்படி போகிறதுன்னு சொல்லு சொன்னா என்ன பண்ணுவார்? டாக்டர் தான், அவருக்கு வேணால் கட்டணம் காட்ட தெரியுமா? இந்த கடைக்கால் எப்படி போகிறது? கடைக்கால பழம் வெட்டி எல்லா கம்பியை மொத்தமாக வாரி உள்ளே கொட்டிட்டு அப்படியே ஜல்லி மாநிலட்சுமெல்லாம் வலையை கொட்டிட்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்துடு, மறுநாள் அப்படி சூப்பராக இருக்கும்னு தான் சொல்ல முடியும். அவரால் முடிஞ்சது அதான். தெரியுதா? ஆனால் நீ பிஇ படிச்சுக்கிற, எம்இ படிச்சுக்கிற, ஸ்டேட்ஸில் போய் எம்எஸ் படிச்சிருக்கிறோம், டபுள் எம்எஸ் ட்ரிபிள் எம்எஸ். கொஞ்சோண்டு ஜுரம் அடிக்குது, அதுக்கு எதனா ஒரு வைத்தியம் போகிறேன், பாராசிட்டமால் போட்டுக்கப்போ, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை ஆழ்ந்து அது எதனால் வந்தது அவ்வளோலாம் போக முடியாது இல்லையா? அதனால் இந்த முதல்ல தான் ஆன்மீக உண்மைகள் என்பது உயர்ந்த உண்மைகள். இந்த உயர்ந்த உண்மைகளை இந்த மூட பிராமணன் கையாளுறான். கையாளும் பொழுது அவனை தடுக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதை தான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம்ன்றது பற்றி சொன்னேன். ஆன்மீகத்தின் மௌன காலம்னே இருக்கும். பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டாங்க. சின்ன எல்லாம் வந்து அவங்கவுங்க அடிக்கிற கூத்து டான்ஸு பெரியவா அவர் அப்படி இப்படி உடனே இவங்க வைக்கிறது தான். இவங்க அடிக்கிற இவங்க போடுற கடைக்கால் தான் ஆன்மீக கடைக்காலே. அது கடைகாலாகவும் இருக்கும், அது கட்டடமாகவும் இருக்கும், எல்லாம் வீணாப்பு. புரிகிறதா? அப்போ பெரிய பிரம்மஞானி போல் பிரம்மேந்திரை போல் வருகிற அப்போ அவரு எல்லாம் சொல்கிறார், எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவைகளே நியாயப்படுத்தியது. கடவுள் பெறால சமயம்தான் பிரித்து தவிர கடவுள் ஒன்றும் ஜாதியெல்லாம் பிரிக்கலை படித்து சொல்கிறார். அவர் அந்த பிராமணர் இல்லையா? இப்போ இவனை விட்ட உடனே நம்ம அதை எடுத்து பேசணுன்னா பிராமண துவேஷம் உடனே நம்ம உடனே இன்னொரு விளக்கம் கொடுக்கணும். அப்போ அவரே பிராமணராச்சு, இது இப்படி பிராமண துவேஷம் ஆகும். அப்புறம் அது வேற ஒன்று சொல்லுவான். இப்படி போய் நேர்ப்பான் கொக்கி போட்டு என்னன்னா, என்னை திருத்தாத, என்னோட தவறை சுட்டி காட்டாத, என்ன அதுக்கான எல்லா வாதத்தையும் செய்வான், பாப்பனும் செய்வான், பாப்பதையும் செய்வான். அதில் வர்றது முக்கியமானது பிராமண துவேஷன்றதை காயின் பண்ணி வச்சுடுவான். பிரத்யாரத்தை சொல்லப்படாது. பாப்பதி சொல்லுதால் இன்னொன்னா பண்ணிக்க, ஆனால் பிரத்யாரத்தை சொல்லப்படாது. இன்னும் பிரத்யாரன் அப்படி ஜென்ரல் டேர்மை போட்டு சொல்லுதுப்பார். நீ பிராமணனை குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க. அதனால பிரத்யார குத்தம் சொல்லக்கூடாது. இதே மாதிரி இருக்கும் இவங்களுடைய சாமர்த்தியம். இது பேர் திருட்டு சாமர்த்தியம்னு பேர். திருட்டு சாமர்த்தியம், பொய் வாதம், இது மாதிரி எல்லாம் நிறைய வார்த்தைகள் வந்ததெல்லாம் இவங்களால தான். புரியுதா? இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த உண்மைகளை இப்போ எப்படி தான் எடுத்து சொல்கிறது? இப்போ பிரம்மேந்திரர் சொல்கிறார் இல்லையா, வழிபடுகின்ற நிலை சமுதாயத்தின் தேக்க நிலைன்னு புத்தர் எனக்கு அப்போ பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதை நான் முற்பிறை நினைவை கொண்டு இப்போ உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்றார். அவரே கோயில் கட்டியிருக்கிறாரு, எல்லாம் இது பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த 2 ஆன்மீகத்தை சொல்ல வரேன் நான். அப்போ அவர் அன்றைய வகுப்பில் அவர் சொல்லும்பொழுது நான் அதை ஏற்றுக்கினேன். சாதாரணமாக சாமி கும்பிட்றது கூட நிறுத்த சொன்னால் நான் நிறுத்திட்டேன். ஆனால் எத்தனை பேர் நிறுத்தினாங்க? நிறுத்தின உடனே அப்புறம் தான் அவர் புரிகிறார். அவர் வந்து நான் வழிபாட்டுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் இறைவனை உணர்ந்த பிறகு பூஜை செய்துப்பார், அப்போ தான் உனக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார். அப்போ 2 பூஜை இருக்குது. கடவுளை தெரியாமலேயே கடவுளை பூஜை செய்கிற ஒரு பூஜை, கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பூஜை செய்கிற ஒரு பூஜை. பத்தியா உள்ள இது நுட்பமாக இது வருதா? அதில் தான் தேர்னேன் நான். அப்புறம் அதுக்கு அவர் இன்னொரு விளக்கமாக சொன்னார். ஏன் அது
அவரை பின்பற்றுகிறலாம் சொல்லின்னு இருந்தாங்கல்ல, கூட இருந்த பிராமணர்களும் சரி, நான் பிராமணர்களும் சரி. என்ன ஏன் அவருடைய கருத்துக்களை எடுத்து பேச மாட்றாங்க? அவரு எனக்கு சரியான விளக்கம் கொடுத்தாரு அதுக்கு. ஏன் சாமிகள் சோதனை வைக்கிறார் பொழுது, நான் சொன்னா நீ நிறுத்திடுறதா? போ நீ தோத்து போயிட்ட. அப்படி என்ன சின்ன வயசுலேருந்து சாமி கூட்டின்னு வந்தா அதையே நிறுத்திட சொல்றாரு. அப்படி நினச்சா அப்புறம் தான் அவரு தான் சொன்னார். அந்த கடவுளை தெரிவதற்கு முன்னாலேயே கடவுளை பூஜை செய்து கொண்டால், அது கடவுளை தெரிந்து கொண்டதைப் போல ஒரு போலியான திருப்தியை உன் உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால கடவுளை தேட மாட்டாய். நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கணுன்ற நினப்பு மாதிரி ஒன்று வந்து உக்காந்துடுது. பூஜை பண்றோமா நம்ம? அவர் போலி திருப்தி ஏற்படுத்துகிறது. கடவுளை நாடுவதற்கு தேவைப்படுவது தாகம், இறை தாகம், கடவுள் மீது நாட்டம் இல்லையா? மீரா பாடுறாங்கல்ல, எங்கு நிறைந்தாயோ இல்லையா? எங்கு மறைந்தாயோ, எங்கு நிறைந்தவனே நீ எங்கு மறைந்தாயோ எல்லாம் தேடுறாங்க இல்லையா? தேடி தேடி பாடுவோம். அது தாகம், அது கடவுளை தேடுகின்ற தாகம். அந்த தாகம் இருந்தால் தான் தண்ணி குடிப்பான் தேடி. அதனால கடவுள் தாகம் இருந்தால் தான் கடவுளை தேடுவான். ஆனால் நீ பூஜையை வச்சு புறச்சடங்கு பூஜையை செஞ்சிட்ட உடனே உனக்கு ஒரு போலியான திருப்தி ஏற்படுத்தி அமைதி ஆக்கிடுது. உடனே நீ செட்டில் ஆயிடுறான். திருப்தி வந்து போகுது. அவனுக்கு கடவுளை தேட மாட்டான். அப்போ கடவுளை தெரிந்து கொள்ளாமலேயே கடவுளை தெரிந்து கொண்டதை போன்ற ஒரு போலியான திருப்தி ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ இது சொன்னவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நுட்பமான உண்மையை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ நுட்பமான உண்மையை சொன்னவங்க யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய மகான். அவரோட ஒரே துரதிர்ஷ்டம், பிராமணருக்கு தொட்டு பிராமணர் சரவணன் பண்ணிட்டாங்க. அவரை போய் கதற சித்திரவதை பண்ணியிருக்கிறானுங்க, கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதன் விளைவுகள் என்ன. அதுவும் மூட பிராமணன் தான். விளைவுகளை அறியாமல் அது புத்தர் சொல்கிற பாடம் தான். அது பாவம் பழுத்து பலனளிக்காத வரை அது இன்பமாக தோன்றும். கறந்த பால் உடனடியாக புளிப்படைவதில்லை. ஆனால் பாவம் பழுத்து பலனளிக்கும் பொழுது அது மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். புத்தருடைய பாடு எப்படி இது பாரு, நம்மளுக்கு எவ்வளோ சொல்லி கொண்டு போகிறாங்க பாரு. அதனால இப்போ புரிகிறதா? அதுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன். அவர் அப்போ நடத்தின பாடம், புத்தரிடம் படித்ததாக பிரம்மேந்திரன் நடத்திய பாடம், வழிபடுகின்ற நிலை சமுதாயத்தின் தேக்க நிலை. ஏன்னா சமுதாயத்துக்கு வழிபட்டுட்ட உடனே நம்ம ஐயனாரை தெரிஞ்சுக்கணும், நம்ம ஐயப்பனை தெரிஞ்சுக்கணும், முருகர் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி போலி சொல்ல மாட்டான். ஆனால் போலி திருப்தி ஏற்படுது, அமைதியாக செட்டில் ஆயிரும். அப்போ வேற என்ன பார்க்கலாம்? டிவி சீரியல் பார்க்கலாம். அதை இன்னைக்கு பூஜை பண்ணிக்கிட்டுமே. ஆனால் எனக்கு அதை ஆஃப் பண்ணோன்னு தான் அப்போ புரியுது. அப்போ மேற்கொண்டு நம்மளுக்கு செய்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்போ என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பூஜை செய்து போகிறோம். அப்போ கடவுளை தெரிந்து கொள்ளவில்லைங்கிற அந்த நினப்பு நம்மளுக்கு இருக்குது. அதில் நம்ம இன்னும் கடவுளை தெரிஞ்சுக்கல. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு சில முறை சொல்லிக்கிறேன். கீதை வகுப்பெல்லாம் எடுப்பேன். அங்கே அண்ணனூரில் சித்தப்பா பசங்க, அக்கா பசங்க எல்லாருக்கும் எடுப்பேன். எல்லாம் இருப்பாங்க. ஒரு சாமி அதெல்லாம் நிறுத்த சொல்லுவேன், நிறுத்திட்டேன். கல்லூரியில் படிக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துனார். அந்த மாதிரி நுட்பமாக இப்போ புரிகிறது. அதனால் புத்தர் பாடம் நம்ம இங்கே எடுத்தால் கூட நான் இந்த போற்றிலாம் படிக்காமல் தான் எடுக்கிறேன்னா, அந்த பாடம் அவ்வளோ அருமையாக உண்மையான பாடம். நான் மறைந்த பிறகு கூட சரி, ஒரு பூஜை புனஸ்காரம் என்ன ஜே போடுறது எல்லாம் பண்ணி விளையாட்டாவாக இருந்ததுன்னா கூட, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மக்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி ஏற்பட்டுகிறது. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் உண்மையான ஆத்ம சாதகர்கள், உண்மையிலே கடவுளை தேடுகிறவர்கள், இந்த நுட்பமான உண்மைகள் அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு பிராமணன் தடையாக இருக்கிறான். எது செஞ்சாலும் அது ஒரு லுட்டு சொல்கிறது, ஒரு லுசுக்கு சொல்கிறது, அவனுடைய தப்பான இது எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுதான் நீ ஏற்றுக்கணுன்றது, இதே மாதிரியே இருக்கிறான். இருந்த உடனே அதையும் பிரம்மேந்திரர் சொல்கிறார். இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்களை உருவாகாமலேயே போய்விட்டார்கள் இவங்க வர்ணாசிரம விளக்கத்தினால. அவர் பிராமண தானப்பா, அவர் என்ன பிராமண துவேஷத்தில் சொல்ல போகிறாரு? அதுதான் அந்த இடத்துல நடு நின்றார் கல்லால் ஆவது உண்டோ பராபரம். நடு நின்று குரு சொல்கிறார் இதே போல் இல்லையா? அதை போய் நீ பாப்பாங்கிட்ட விளக்கம் கேட்டினா, நடு நின்று என்ன ஏதாவது நட்டுட்டு அங்கே போய் நின்றுக்கும்.
சொல்லுவானா மாட்டான். இப்படி தான் பார்ப்பான் விலக்கு. புறத்தில் அது அப்படியே நடுநிலைமைன்றதையோ, ஏன்னா அவனுக்கு நடுநிலைமை இல்லவே இல்லை. சத்தியமின்றி இருப்பான் பிராமணன்னு திருமூலர் சொல்லிட்டார், சத்தியமின்றி இருப்பான். தெரியுதா? அதனால அவனுக்கால நடுநிலை, அவன்கிட்ட நடுன்றார் கலவில் ஆபத்து அவன் கரெக்டு தான் பண்ணுவான். இது சொல்கிறாரு பொழுது இவர் அப்படின்னா, ஏன்னா அவன் திட்டம் போல நட்டுட்டு அங்கே பாதல் நின்றுக்கோ, அதான் நடுவில் நட்டுட்டு நின்றுக்கினீங்கன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இதே மாதிரியே இருக்கும் சார் பாப்பார விலகம், அநியாயமாக இருக்கும். அது என்ன சொல்ல வருகிறதோ அந்த சொல்ல வேண்டிய கருத்தை தவற விடுகின்ற விளக்கம். கேட்குறவனையும் அதை திசை திருப்பி தவற விட்டு. அதனால தான் அதையும் சொல்கிறார் திருமூலர், குருட்டினை போக்கும் குருவினை தான் நீங்கள் கொல்லணும் வேண்டும். குருட்டினை போக்கும் குருவினை கொல்லணும்னா குருட்டினை போக்கா குருவினை கொள்வார். இவங்க இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பெரியவா போட்டு வச்சுக்கோ, இந்த மக்க பெரிய போட்டோ அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். இப்போ எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது அவர் தேரில் மேல் அவரே தேரில் விசேஷிட்டாங்க. அவரோட சமஸ்கிருதமும் என்ன மகா யஜ்ஞம் யாகம் என்ன ஒன்றும் தேரல. அவரே ஏதோ சில பவர்ஸ் இருந்துருக்கலாம், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் தேர்ற அளவுக்கு இருக்கணும்ல, இல்லையே. அப்படியே அச்சு தள்ளுறது. நம்ம அகம் பிரம்மாஸ்மேன்னுவாங்க அவங்க இதில், அகம் பிரம்மாஸ்மா ஆகிட்டார் அவர் அப்படின்னா அவரே கடவுள் ஆகிட்டாருன்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது. நினச்சிக்கணும்னா இஷ்டத்துக்கு அச்சு தள்ள. அன்றைக்கி அந்த பிராமின் கப்பலிங்க வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அது என்ன சொல்கிறதோ, கொஞ்சம் பெரியவர் சொல்லியிருக்கார், யாரெல்லாம் என்பி சாப்பிட்லையோ அவளெல்லாம் இந்துக்கள் சொல்லியிருக்கிறார். புதுசாக ஒரு தீரி இறக்குது, புதுசாக இருக்குது. தெரியுதா? அவருடைய மண்டம் இந்த மசாலா அவர் இறக்கி வச்சுட்டு போகிறாரு. அப்புறம் எப்படி கண்ணப்ப நாயனார் பன்னிக்கரியாக படிச்சு போய் சேர்ந்தாரு. அவர் எப்படி சிறு தொண்ட நாயனார் புல்லக்கரியாக அரிஞ்சு போடுறாரு இல்லையா? பெரிய பெரிய அரசர்களெல்லாம் போர் பெரிய வீரன் கழற்சிங்கன் யுத்தத்தில் அவனை வெல்ல முடியாது, அவன் உடனே சைவ உணவாக சாப்பிட்டான். நிறைய பேர் அசைவ உணவு சாப்பிட்டுன்னு இருந்தே பக்தர்களாக இருந்தவங்க தான். ஆனால் இவர் அது புது தியரி ஒன்று இறக்குறாரு பார். அப்போ நான் அசைவம் சாப்பிட்றவங்களாம் இந்துக்கள் இல்லைன்னு மாறிடுதா? எல்லாம் ஓடுங்க, என்னத்துக்கு இங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் கிறிஸ்டியனா முஸ்லீமாக போயிடு, ஓடுங்க, ஏன் அசைவம் சாப்பிட்றோம் அங்கே தான். தான் மூட பிராமணன்றது. எவ்வளோ பெரிய மகா பெரியவா இருந்தான்னா என்ன இருந்தான்னா என்ன அது மாதிரி சீப்பாக. அப்புறம் ஒன்று ஒன்றா இப்போ தான் வருது. நான் 25 வருஷத்துக்கு மேலே உலகத்தை விட்டு விலகி இருந்தது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு டிவியோ ரேடியோ செய்தியோ ஒரு பத்திரிகை கூட படித்தது கிடையாது என்ன. அதனால் நான் நிம்மதியாக வர இருந்தேன். அதால் இல்லையா, அன்பர் பணி செய்ய ஆளாக்கி என்னை விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்துமன்றோ பராபரமே அப்படின்ற மாதிரி நிம்மதியாக உட்காந்துக்கின்னு எல்லாம் இருந்தேன். அப்புறம் இப்போ தான் ஒன்று ஒன்றா போனால் இவங்களுடைய வண்டவாளெல்லாம் குருடு தான் சொன்னார், இப்படியே இருந்தால் எப்படி பணி செய்ய, வெளியுள்ளது என்ன நடக்குதுன்னு தெரியணும் உனக்கு. இப்போ இந்த 60 வயசுக்கு மேலே அந்த யூடியூப்லலாம் அவங்க பேசுறதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும்போது பார்த்தா ஒரு காஞ்சி பெரியவர் வந்து அவங்க வெள்ளைக்காரன் வந்த உடனே அவன் தான் இது கோலை வச்சு நிற்கிறான். இவங்க எப்பவுமே இந்த அரசு யார் அதிகாரத்தில் இருக்கிறானோ அவனை போய் ஜாலரை அடிச்சு அவங்க கூட ஒட்டிக்கிறது தான் இவங்களுக்கு பழக்கம். முஸ்லீம் ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயனாக இருந்தாலும் சரி. அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னாராம், நீங்களும் எங்கள் தம்பிங்க, நாங்களும் வெளியிலேருந்து வந்தவங்க தான், நாங்களாம் கொஞ்சம் முன்னால் வந்துட்டோம், நாங்களும் உங்களுக்கு அண்ணனுங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துடுங்க, நீங்கள் எங்கள் தம்பிங்கன்னாராம். பத்தியா? அப்போ இங்கே இருக்கிறவன் அவன் முக்கியம், ஏன்னா அவன் தான் ஆட்சியில் இருக்கிறான். இப்போ இவங்களாம் அடிமையில் இருக்கிறோம் நம்மளாம். அதனால் இது ஓணுமா அது ஓணுமா அவருக்கு. அதனால் அவங்ககிட்ட இது சொன்னாராம், அவங்க பிராமின் குரூப்கிட்டே சொன்னாராம், இவ்வளோ நம்மளுடைய தம்பிங்க, அவன் நம்மளும் வெளிலேருந்து வந்தவங்க, கொஞ்சம் முன்னால் வந்துட்டோம், அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாங்க, எவ்வளோதான். பத்தியா? அந்த இழிந்த புத்தி நான் சொன்னால் இப்போ தான் இதை ஒன்று ஒன்றா வருது, ஒன்று ஒன்றா வருது. இப்போ இந்த பிராமண வேலை என்னன்னா, அவர் இப்படி சொன்னார்ல, அந்த சொன்னது எங்கெங்கெல்லாம் அந்த பதிவுகள் இருக்குதோ தகவல்கள் அதெல்லாம் அழிப்பான். இதே வேலை தான். ஒரு இனமோ ஒரு தனி மனிதனோ திருந்தணும்னா அவனுடைய தவறு அவனுக்கு நினைவுபடுத்தப்பட்டு அந்த தவறினால் விளைந்த விளைவுகள் அவனுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் தான் அவன் அடுத்தது தவறு செய்ய மாட்டான். பிராமண ஜாதி கெட்டு போகிறதுக்கான காரணமே இவங்க இனம் செய்கிற தவிர அவங்களும் பேச மாட்டான், நீயும் பேசக்கூடாதுன்னு. அதுக்கான ஆர்குமெண்ட்ஸு கையில் கொத்து கொத்தா
பை நிறைய போட்டு வச்சுருக்கோம், ஒன்று ஒன்றா எடுத்து விடும். அதில் மெயினாக நான் பார்த்தது, இன்னமும் ஒரு சோமவாரம் வந்தோட நீ புறத்துக்கார குத்த சொல்லப்படாது, ஒன்று போட்டு தூக்கி போட்டு பாயிண்ட். இப்போ பாரு, நான் புறத்துக்கார குத்த சொல்ல, ஐயோ அதான முக்கியம் அப்படின்னு கம்முன்னு இருக்கணும். இருந்தோடனே இவங்க விட்ற ரீல் சுற்றுறது இதெல்லாம் அங்கே பண்ணு தொடர்ந்து போயின்னே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வேலையை இவங்கள திருத்த முடியாது. இனிமேலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியில் வருது, எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லாம் வருது இல்லை, அதையெல்லாம் அழிச்சிடுவோம். அதெல்லாம் தொடர்ந்து அழிச்சுன்னே இருப்போம். அதனுடைய தகவலே இல்லாத பார்த்துப்பான். கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தாலும் உன்னை கேட்காமலேயே உன் கம்ப்யூட்டரில் இருக்கிற தகவலை அழிக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துடுச்சு. சரியா போச்சா? பேருக்கு அது நாட்டு ஆபத்துக்கான தகவல் எங்கன்னா இவங்க சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அவங்களே நாட்டுக்கு ஆபத்து தான் சேர்த்து வச்சானா அவனை நேராக போய் பிடிக்கலாம். அதை ஆதாரமாக காட்டி அதெல்லாம் நிச்சயம்னா அதை அழிச்சிடலாமா அவனை கேட்காமலே சட்டம் போட்டுக்கணும். இவன் தான் நாங்கள் உட்காந்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் அழிச்சிடுவான். இவர் பெரிய காஞ்சிபுரம் சொன்னார்ன்றது அவங்க சொல்கிறாங்க, அதை நான் எல்லாம் கேட்டு உங்க கிட்ட சொன்னேன். அந்த தகவல் இதே மாதிரியே இருக்கும் இந்த இனம். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், பிராமணரில் திருத்தறதுக்கு முயலாதீர்கள். அப்படி என்ன வந்தாலும் நீங்கள் மடையன் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். திருத்தமுடைய தெரிஞ்சே திருந்தாமல் இருக்கிறவன் இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தெரிந்தே செய்கிறவன், அதையும் பிரம்மேந்தர் சொல்றார், தெரியாமல் செய்கிற தவறு சிறிய எழுத்து, தெரிந்தே செய்கிற தவறு பெரிய எழுத்து அப்படியே சொல்லுவான். உனக்கு அப்ளை பண்ணுவோம், அவன் தான் சொல்லுவான். நீ என்ன செய்வ? இவங்கள எதுவுமே செய்ய முடியும். இனிமேலும் அப்படி தான் பண்ணுவான். இனிமேலும் தகவலெல்லாம் அழிச்சிட்டு அவனுடைய இனம் திருந்தாத பார்த்துப்பான். அதை தான் நான் கண்டுபிடிச்சேன். எங்கன்னா பிராமணன் திருந்திடுவானோன்னு இந்த பிராமண குருமார்கள் பயந்துருக்கிறான். எல்லாம் சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா திருந்திட போகிறான் அப்படின்ட்டு உஷார். ஏன்னா ஒரு கொடிய செயல் அவன் கேரளா பெண்களை கற்பழிச்சானுங்கள்ல, நீங்கள் நினச்சி பாருங்கள். கட்டின புருஷன் அவன் ரூம் வெளியில் உட்கார வச்சுட்டு இவன் உள்ளே போந்து ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்கணும்னா அது பரசுராமன் சொல்லிட்டாரோ அதை சாஸ்திரான்னு பண்ணிடுறான்னா இவங்களாம் எந்த மனுஷன்லாம் இவனுங்களாம் தெரியுதா? அந்த தகவல் வராமல் பார்த்துக்கிறான் பார். நானே அதிலெல்லாம் போனோன்னா யூடியூப்லாம் போனோன்னா அப்புறம் தான் அது வழியாக தெரியும். அடப்பாவீங்களான்ற நான் கொடியவனுங்க மட்டும் தெரியும். ஆனால் இவ்வளோ கொடியவனு நினச்சா அப்படி செய்கிறான் சார். அவன் அடுத்தது உடனே இங்கே இருக்கிற ஒரு பாப்பான் டிஃபெண்ட் பண்ணுறான். பரசுராமன் உங்களுக்குலாம் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. கேவலமானவங்க இல்லை, நீங்கள் உஷாராக இருங்க, அவ்வளோதான். என்ன அவனுக்கு கேவலமானவங்கன்றதெல்லாம் போய் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் சொல்லி உஷார் பண்ணே வாங்க. ஆனால் உலகமே இப்போ தெரிஞ்சு தான் வச்சுருக்குது. நார்த்து சவுத் காரியத்து போகிறான் எல்லாம் பார்ப்பானுங்க. ஆனால் இந்த அளவுக்கு அந்த காரணத்தோட என்ன நடந்ததுன்றதோட அந்த தகவலோடு இருந்ததுன்னா தான் உங்களுக்கு பக்குன்னும். ராம்பெல்லாம் பார்த்தா இப்போ எனக்கே பயமாகுது. பார்த்தா நாமானு ஏதாவது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு செகண்டு சூழ்ச்சியும் வஞ்சகமும் இந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இதை தான் சொல்ல வந்தேன் நான் புத்தருடைய பாடத்தில். இது அருமையான பாடம். இப்போ தத்தாத்திரேயரே பிரம்மேந்திரா பிறந்து நான் பாடம் படித்தேன். அதில் புத்தர் இப்படி நடத்திருக்கிறாருன்னு சொல்ல உடனே தான் இவங்க எவ்வளோ அழிச்சாலும் இப்போ அது வருது. தத்தாத்திரேயரை அவருடைய சீடர்னா புத்த மதம் வசதியாக போயிடுது. இப்படியே தான் இருக்கும் அவனுடைய இது. உடனே அதை அழிச்சிடு ரொம்ப கஷ்டம். அவனு அனிச்சை செயல் மாதிரி இருக்குது அவனுக்கு. அந்த வெப்சைட்லாம் பார்த்தா நான் அனிச்சே பார்க்கல. ஒரு பக்கம் அங்கே புளி விட்றாங்க, இந்த பக்கம் புளி விட்றான். இன்னொருத்தான் அப்போ விக்கிபீடியாவில் காளிதாசம் செப்ராமின் அப்படின்னு அவன் அடிச்சு தள்ளுறான். இந்த பக்கம் இவன் சைவம்.com வச்சு சம்பந்தர்வாசிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு போட்டு அவன் அடிச்சு தள்ளுறான். எங்கே யாரை எப்படி இவங்களை இழுத்து பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பிடிச்சி எல்லாம் பொய்த்தகவலை ருப்பி போகிறது. அப்புறம் நான் அதாவது சொன்னோன்னா அங்கங்கே அப்போ அதை மட்டும் வித்ட்ரா பண்ணிது. அப்போ நான் என் கண்ணில் படாத மீதி பொய்யெல்லாம் அவ்வளோதான் ஓகையான்றாங்களே. பொய்ய போச்சு, பொய்ந்தி கான். பிராமணனால் அழிக்கப்பட்டு விட்ட உண்மைகள் ஏராளம். தப்பி தவறி போய்ச்சிக்கிற உண்மைகள் தான் நம்மக்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறது. நீங்கள் தான் எச்சரிக்கை. அப்போ ஆனால் கடவுளுடைய செயல் என்னன்னா, உண்மையான சாதகர்கள், உண்மையிலேயே கடவுளை தேடுபவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நான் யோசிச்சுக்கிறேன்.
இல்லையா? சிங்கக்குட்டிகள் கூட காட்டிலே இரை கிடைக்காமல் பசியோடு அலைந்து கொண்டு இருக்கும். ஆனால் கடவுளை தேடுபவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னார் இயேசு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஏன்னா கடவுளை பார்த்துக்கிறாரு. இப்போ இயேசு வந்தால் நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றோம், ஏர் ஓட்டுறோம், எல்லாம் பண்ணி விவசாயம் பண்ண வரோம், என்ன வர உபதேசமே பண்ணின்னு வர. அதுக்கு தான் சொல்கிறார், பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு தீனி கிடைச்சிட்டு தானே இருக்குது. கடவுள் கடவுள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறான்ல. எவ்வளோ அருமையாக பாரு. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பதில் கொடுத்தா கூட ஒன்றுமே. இன்னைய பாடத்தையே நான் வரல. இன்னைய பாடம் தம்மபத பாடத்தில் சமீபமாக நாம் பார்த்து கொண்டு வருவது முதுமை என்ற தலைப்பில் புத்தர் பெருமான் சொன்ன தம்மபத பாடங்கள், புத்தர் பெருமான் சீடர்கள் தொகுக்கப்பட்டவை. அதில் பிராமணனால் கெடுக்கப்படாத பகுதியில் வரைக்கும் நான் சொல்லின்னு வரேன். பிராமணனால் கெடுக்கப்பட்ட பகுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையான பிராமணன் அவங்க தாய் தந்தையே கொலை வேண்டாலும் பாவம் சேராது அப்படின்னு புழுவெல்லாம் பெறாது. இந்த புழுவுன்றது ஒரு பெரிய ஆலமரத்தை கூட அந்த ஆணி வேரில் ஒரு விஷ தண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ பெரிய மரமும் பட்டு போய் செத்துப்படும். அதை செய்கிறவன் தான் பிராமணன். எவ்வளோ பெரிய சமயமாக இருந்தாலும் சரி, அந்த சமய கரு இருக்குல்ல, அதில் போய் பொய்ய வச்சிடும். அது இவ்வளோ அநியாயமான பொய் இல்லையா? நீ செய்கிற நல்ல செயல்களின் விளைவில் இருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியாது, நீ செய்கிற தீய செயல்களின் விளைவுகளில் இருந்து முன்னால் தப்பித்து கொள்ள முடியாதுன்றாரு புத்தர் பெருமான். இப்படி சொல்றவரை அது எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்றது. எப்படி கீதையில் 4 ஜாதியை நானே படித்தேன், உராவணம் தான் வசதி பிரம்மணம் உராவணக்குரியதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே செல்ஃப் கேன்சலிங். அது கிருஷ்ணரே தொகைச்சிடுது. ஏன் கிருஷ்ணரே பிராமின் கிடையாது. அவர் சொல்கிறது பிரம்மஞான நூல் தான் அது. அதை அர்ஜுனனும் பிராமின் கிடையாது. அதை எடுத்து சொன்ன சஞ்சய உபாச்சு, சஞ்சயன் தேர்வட்டி சூதரா இது. அதை எடுத்து திருதராஷ்டிரன் சொன்னால் திருதராஷ்டிரன் பிராமணன் கிடையாது, எதுவுமே பிராமணன் கிடையாது. ஆனால் இந்த ஒரு சொருவிட்டான் பாரு, அந்த ஸ்லோகத்தை சொருவி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டான் பாரு. அதை இன்னத்தையும் லெப்டின்னு அடிச்சுன்னா நான் பார்த்தது வரைக்கும் பிராமண தீமையை ஆரம்பத்திலேயே தடுத்த இனம் ஒரு இனம் கூட கிடையாது சார் உலகத்திலேயே. பிராமண தீமையை எடுத்த உடனே இது தீமையை கண்டுபிடித்து அதை தடுத்து கொண்டு தன்னை காத்து கொண்ட இனம் ஒரு இனம் கூட இல்லை சமுதாயத்தில். எல்லா இனமுமே அவனை ஏற விட்டு அவனை நம்பி அவன் பின்னால் போய் கெட்டு அழிஞ்சி ஒன்று ஐயோ. அப்போ கூட 2000 வருஷம் கழிச்சு தான் புரியுது யூதர்கள் இயேசுவை கொண்டுட்டாங்கன்னு. பழி அழகாக யூதர்கள் மேலே போட்டு ஓடியான்ட்டான் பாரு இல்லையா? சமணர்கள் அப்பறை கொடுமைப்படுத்தினார்கள், பழி அழகாக சமணர் மேலே போட்டு அது சமண பிராமணன் இங்கே ஓடியான்ட்டான் பாரு இந்த பிராமணன். எவ்வளோ நேக்கா இன்னி வரைக்கும் தெரியல. இன்னது 2000 வருஷம் கழிச்சு யூதர்கள், ஆதி யூதர்கள், ப்ரிமிட்டிவ் பீப்புள்னு பேர். அவன் இப்போ புலம்புறான் சார். அவன் யூதனாலே பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க, பெரிய இன்டெலிஜென்ட். அவன் கண்டுபிடிச்சதான் நிறைய இந்த கம்ப்யூட்டர் அது இது எல்லாமே பெரிய அறிவா. ஆனால் அவனு இப்போ நேரத்துக்கு சொல்கிறான், நாங்கள் கொள்ள எஸ்வே அவர் எங்கேயினோம் வெளியிலேருந்து நுழைஞ்சவனுங்க தான் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தேயார். அவன் தான் கொண்டான். ஏன்னா அவன் இந்த அநியாயத்தை பண்ணான். டால்மெண்ட் எழுதி சிறுமிகளை கற்பழிச்சுக்கின்னு இருந்தான். இது எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டார் கடவுள்னு சொல்லி அதை கண்டிச்சார் ஏசு எங்களை கண்டிக்கணும் எங்கன்னா பாருங்கன்னு கேட்குறாரு. எங்கன்னா பாருங்க, ஏசு ஆதி யூதரில் எங்களை எங்கன்னா கண்டிச்சிட்டாரு பாருங்க. கண்டிச்சார் இவங்களை நீங்கள் யூதர்லே கிடையாதுலாம், நீங்கள் வெளியிருந்து வந்தோன்னு சொல்லி உடச்சதே ஏசு தான். அப்புறம் இந்த மாதிரிலாம் கடவுள் போய் இப்படி சொல்லுவாரா, இப்படி சொல்கிறவர் எங்கன்னா கடவுளாக இருப்பாரா? இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள தான் கண்டிச்சிருப்பார். இன்றைக்கி பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் கொலை பண்ணானுங்க, போட்டு பழி எங்கள் மேலே போட்டு ஓட்டானது. பழியை நம்ம மேலே போட்டு அவன் எஸ்கேப் ஆட்டான்னு இவன் கண்டுபிடிச்சி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ல கரெக்டு தானே, கடைஞ்சி அடித்த பொய்யனுக்கு தானே இவனுக்கு எவ்வளோ கடைஞ்சி எடுத்து அழகாக ஒரு இதுவாக அடித்து பழி அவன் மேலே போட்டு எஸ்கேப் ஓடியாந்து 2000 வருஷம் கழிச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியுது. நம்பால் புழுவுனா கெட்டிக்காரன்னு பொய்யும் போகிறட்டும் 8 நாளில் தெரிஞ்சுக்கும். அவன் புழுவுனா 2000 வருஷம் கழிச்சு ஒழிஞ்சு கெட்டுன்னு வந்த பிறகு புரோஜனமே இருக்காது. அவன் உண்மை தெரிய வரும்போது அவ்வளோ டேஞ்சரான ஒரு கும்பல் தெரியுதுதா. சரி, அந்த புத்தருடைய அந்த கெடாத அந்த பாடத்தில் முதுமைன்ற தலைப்பில் பார்த்துன்னு வரோம். இப்போ நான் உங்களுக்கு சாதாரணமாக வகுப்பு நடத்தின்னு இருக்கிறேன். அப்புறம் அம்மையப்பன் எல்லாருமே, விநாயகர் பெருமான், முருகர், ஈஸ்வரன், புத்தர் எல்லாம் என் வாழ்க்கையில் விளையாடி அவர்கள் அருள் செய்கிற விளையாட்டு அது எல்லாமே சொல்லின்னு வருகிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த ஞான பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நான் ரொம்ப சொல்லலை. ஏன்னா நீங்கள் எல்லாமே உலக வாழ்க்கையில் வாழறீங்க.
அதனால் உங்களை போய் வெறுப்பேற்றி நான் என்ன கிடக்குது வாழ்க்கையில் இந்த சோம்பேறிங்க வாதெல்லாம் இருக்கும். நான் இங்கே வந்த புதுசில் ஒருத்தன் போய் இங்கே இருந்து பையன் ஆஃபீஸ் மாத்திருந்து ஒரு பையன் அவங்க வீட்டில் போய் பெரிய தடி கம்பு எடுத்து பானையெல்லாம் வச்சிட்டான். அவங்க வீட்டில் பானை இது நெல் பானை எல்லாம் போடணும். அப்புறம் வந்து அவன் என்னடா இது மாதிரி பண்ணுறான்னா, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, இதெல்லாம் என்ன இருக்குது, அதில் உடைக்காது இருடா, அதுவும் தானே மாயை. அந்த மாதிரிலாம் போயிடுது. அதனால தான் நான் அதுக்கிட்ட ரொம்ப போகல. அப்புறம் ரொம்ப இந்த ஆண்கள் எப்படா விரக்தி பேசினா பெண்களுக்கு உஷாராயிடுவாங்க. இது வந்து ஒரு சாமியார்கிட்ட போக சொல்லி கேட்டுவிட்டாரு சொல்லிட்டு அங்கே போகாமல் இருக்குது என்னென்ன வழியோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அது ஒன்று யாரோ ஒன்று நாளைக்கே ஞானியாகி போய் நாலு அவங்க ஒன்றையும் போகிறதில்ல. ஒரு பிச்சை கூட அவங்க வீட்டில் கலாட்டா பண்ணு வரணும். திருவண்ணாமலைக்கு போய் அந்த சுற்று இதில் நான் போய் உட்காந்துக்க போகிறோம், எல்லாம் வெறுத்து போய் நான் நாளைக்கு கிளம்பிடணும். அப்புறம் அவங்க வீட்டுக்காரன் வந்து சாமி இப்படி மிரட்டுறார் சாமி, இப்படி மிரட்டுறார் சாமி. நான் சொல்கிறது சரிங்களா போல்டா. அதுக்கப்புறம் ஒரு மிரட்ட மாட்டார். என்ன அழகாக ஒரு ஐயப்பன் சீசனில் காவி வேஷ்டிலாம் இருக்குது, எடுத்து தெரியா வச்சுங்க. என்ன ஒரு நான் போயிடுவேன் திருவண்ணாமலாம், அந்த காவி இருந்தா போ கொடுத்துருங்க. போறாரா பாரு, வாசப்படி கெட்டியா பிடிச்சின்னு ஆனப்போ மட்டும் நீ பிடிச்சே தரனா கூட அதுக்கப்புறம் பேச மாட்டாருன்னு அதே மாதிரி பண்ணாங்க போல தந்தம்மா. அதுக்கப்புறம் ஒரு பேசத்தை விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. நான் போயிட்டா 3ஆம் நாள் வந்துடுவார். இங்கே தான் எனக்கு திருவண்ணாமலை சுத்தினி வச்சு கொடுத்து நம்ம ஆள் இல்லடா சொல்லிட்டு துருன்னு வந்து யாருங்க சுத்தனி போடு. அதனால இந்த உதாரு இதெல்லாம் பார்த்து கவலைப்படாது. அதுக்கப்புறம் அதோட அவர் அதை விட்டுட்டாரு. அந்த மாதிரி என்ன விலங்க சொன்னாங்க தெரியல. அதனால ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா, என்ன ஆன்மீகம்னா என்ன, உண்மையிலேயே துறவுன்னா அது வரை பெருகுது. துறவிகள் தான் ஒரு அநியாயம். அந்த உத்தரப்பிரதேச துறவி இது அவன் பேர் கூட எனக்கு தெரியல. காரில் இட்டும் போகிறாங்க, ஒரு ஸ்கூல் கேர்ளை உட்காந்துக்கின்னு அவ்வளோ அநியாயம் பண்ணின்னு போகிறான். அது சிரிச்சிக்கினே போகுது, கூடவே பேசிக்கின்னு. அந்த டிரைவர் ஏதோ கேமரா வச்சு எடுத்து அதை போட்டு விட்டான். பின் சீட்டில் உட்காந்து அவ்வளோ கலாட்டை பண்ணி ரொம்ப மோசம். என்ன இந்த மாதிரிலாம் துறவுன்ற பேரில் இருக்கிற துறவு, அப்புறம் உண்மையான துறவு இதெல்லாம் நிறைய இருக்குது அது உள்ள இல்லையா. நம்ம பட்டணத்தடிகளை ஜெயிக்கவே முடியாது. அதில் தான் பட்டணத்தை அச்சு தூக்குனா இருப்பார். அறந்தாம் ஏற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லந்துறந்தான் அவனிலும் சதகோடி உள்ளத்துறவுடையவன்னு அந்த துறவுடைய ஐராரிக்கை சொன்னார். இல்லறம் நல்லா அறந்தான் என்ன, அது இல்லறம் ஏற்ற வேண்டியது தான். ஆனால் அவனிலும் சதகோடி இல்லைன்னு திறந்தான். வெறுமனே அந்த பக்கமே இல்லை. இப்போ பிச்சை சொன்னார்ல நான் போயிடுவேன்னார்ல, அது மாதிரி வெறுமனே வீட்டை திறந்துட்டு போயிட்டானே இவனை விட 100 கோடி மடங்கு அவன் உயர்ந்து வந்தான்றார். ஏன்னா நான் இப்போ சொன்னல போக முடியாதுன்ட்டு பிடிச்ச காவி எடுத்து கையில் கொடுத்த கூட சும்மனங்கட்டி மிரட்டுறது அது அப்படின்னு. அது மாதிரி வெறும் இல்லைன்னு திறந்தாலே 100 கோடி அவனிலும் சதகோடி உள்ளத்துறவுடையும் சொல்றல. கோடி அதிகம் இவன், அவனை விட 100 கோடி மடங்கு உள்ள துறவுடையும். அப்போ துறவில் இவ்வளோ இருக்குது. வெறும் புறத்தில் மட்டும் துறக்கிறது. இவங்கள இந்த காஞ்சி பீடாதிபதிங்க, அதே மாதிரி காஞ்சி போகாத பீடாதிபதிங்க இல்லை, எல்லா பீடாதிபதியும் தான். அப்புறம் பிராமின்னா நான் பிராமின்னா போயிட்டு ரகசியமாக பெண்கள் கூட இது பண்ணுறது. இவனுக்கு சாஸ்திரம் எழுதி வச்சுன்னு போனோன்னே இவனுக்கு சாஸ்திரம் எழுதி வைக்க முடியாது. அதனால் இவனுங்க வந்தால் எங்களுக்கு இது அலவுடுன்றது. அப்புறம் அவன் ரத்தத்திலேயே பிறந்தாதான் அது வேத வித்தான். அதனால இவர் ஊரம் முன்னாட்டிக்கிட்ட வித்தை விட்டு அதை புள்ளையாக பறக்க வச்சு அதுக்கு பட்டம் சுட்டு வரான். அது இன்னும் வேதம் அப்படியே வேத காப்பாதுவான். அது வேதத்தை காப்பாதுதான். அதுவும் என்ன பண்ணா ஊராம் போட்டு ஏற்றி எப்படி ஆட்டிய போறதுன்னா பெருசா வாழ்ந்தோன்னா அந்த புத்தி தான் அதுக்கு இறங்கி இருக்கும். அதுதான் அதுவும் செய்யும். புரியுதா? இப்ப துறவு இவங்களாம் துறவு புரியுதா? துறவி பெரியவா மகா பெரியவா மோசமான கும்பல். அப்போ உண்மையான துறவின்றத வந்து சம போல்ட்டாக உண்மையை நான் பேசித்தான் ஆகணும். விவேகானந்தரோட நிறைய உண்மையை பேசுவார். அப்போது அந்த யாரோ ஒரு ஜமீன்தார் ராமநாதபுரம் சேதுபதி மன்னதான் நினைக்கிறேன். அவங்களோட ஜமீன் இவங்களாம் அங்கே அவர் கூப்பிட்டு அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, நல்லா படித்தவர்னு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கூட. அப்போ அந்த இவங்களாம் என்னுடைய ஜமீன்தார், இவங்களை பற்றி எதனா சொல்லுங்களான்னாரு. அவர் எல்லாரையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க கூட உங்களுக்கு உண்மையானவங்க கிடையாதுன்னு
அவங்களெல்லாம் அமுச்சிட்டு அவர் தனியாக கூப்பிடணும். சாமி என்ன இந்த மாதிரி போல்டாக உண்மை எனக்கே தெரியும் யாரும் உண்மையான இல்லை, உங்களை என்ன பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் அப்புறம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார். அவருக்கு வந்து இன்விடேஷன் தான் வேணந்தர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். என்ன பண்ணுறதுன்னா அப்போ தான் சொல்கிறார், துறவின்னா அவன் செத்துட்டவன் அர்த்தம். துறவி உண்மையை பேசுனா நம்ம செத்துருவோமோன்னு பயப்படவே கூடாது, உண்மையை தான் பேசணும், ஆனால் உண்மையை பேசணும். புரியுதா? இப்போ இப்படி இருக்கும் அந்த துறவு, அந்த உண்மை. நான் பிராமின் விவேகானந்தா வேறு சொல்லுகிற பார்த்தீங்க அங்கங்கே பாதி இப்படி போடுதுங்க, பாதி மாட்டிக்கணுன்னே இல்லை ஒரு நான் பிராமின் தான் இருந்துங்க. அதுங்க இஷ்டத்துக்கு அதுங்கபான்னு ஒரு பக்கம் விளையாடின்னு அந்த பொய் விளையாடினா அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். நேரத்தில் இப்போ வந்து யோசிக்கும் போது இன்னைக்கு என்ன விளையாடு யோசிச்சுட்டு நம்ம பிறகு இன்னைக்கு புழுவில் இன்னைக்கு எதையாவது புழுவி ஏமாத்திட்டாதான் ஒரு திருப்தியாகவே தூக்கம் வருது. அதுங்களுக்கு தூக்கம் மாத்துற மாதிரி அது மாதிரி ஏதோ போட்டோம். அப்படி அந்த துறவு இதெல்லாம் இப்போ நான் அந்த புத்தர் பாடத்தில் புத்தர் வாழ்க்கையே முழுக்க துறவு தான். நீங்கள் எங்கேயுமே புத்தர் வந்து இல்லறத்தை பற்றிலாம் பேசியே இருக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி அந்த மாதிரிலாம் புண்ணியம் செய்யணுவார். புண்ணிய பலனால் இந்திரன்லாம் பெரிய பதவியெல்லாம் அடைஞ்சது நீங்கள் கேட்குறீங்க. அதனால் அந்த புண்ணியம் அதுக்கான பலன் இருக்குது அப்படி தான் சொல்லுவார். தவிர இதில் மாதிரி பிரம்மச்சரியம் என்ன கிரகஸ்தம் சந்நியாசம் வானப்பிரஸ்தம் அந்த மாதிரிலாம் இவங்க அதை சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல எடுத்தோன்னா அவர் துறவு அவ்வளோதான், ஒரே ஒன்றத்தில் ஸ்டாண்ட் பண்ண அவ்வளோதான். துன்பத்திலேருந்து விடுபடணுமா துறந்து வந்துடு அவ்வளோதான். அப்படி போகிற ஒரு ஸ்ட்ரெயிட்டாக. அதனால் அவர் பாடத்தை நான் வந்து எடுக்கும்போது உங்ககிட்ட நடத்தும்போது நான் ஜாகிரதையாக தான். எனக்கு இந்த மாதிரி போய் நேராக வீட்டில் போய் பானையெல்லாம் வச்சிட்டான்னா அவங்க வீட்டில் என்ன திட்டுவாங்க, சாமியார் என்ன அவங்க ஒன்றும் சாமியாராக போகிறது கிடையாது, என் வீட்டில் பானை தான் நஷ்டமாச்சுன்னு என்ன செய்கிறது. அதனால் அந்த முதுமை என்ற தலைப்பில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எல்லாமே விரக்தி மார்க்கத்தை. விரக்தி மார்க்கம்னா உண்மையை உண்மையாக யதார்த்தமாக எடுத்து சொல்லுகிற ஒரு விஷயம். அதுதான் அந்த அந்த உண்மைகள். அதை வந்து என்ன சொல்லுது, அரசனுடைய அழகிய தேர் இல்லையா. சாதாரணமாக தேர்லாம் வச்சுருப்பாங்க, சாதாரண இவங்களாம் கூட அந்த காலத்தில். அரசன் வச்சுருக்கும் போது இப்போ வச்சுக்கிற மாதிரி கார் மாதிரி சாதா காரும் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் வசதியாக இருந்தால் இன்னோவா கார் இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே போனால் BMW, அப்புறம் கோடி 1 கோடி ரூபாய் காரு. 1 கோடி ரூபா, ஆமாம். இந்த கார் எவ்வளோ தருமா, 8 கோடி. இது அது 50 கோடிக்கு ஒரு காரா. அடப்போ போயினே இருக்குது. தெரியுதா? அது தேருன்னா இப்போ காரு அவ்வளோதான், அந்த காலத்தில் இல்லை. அதனால் தேரை வச்சு ஒரு உதாரணம். அப்போ அரசனுடைய தேர்னும் போது அவ்வளோ நல்ல அற்புதமான தேராக இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த அரசனுடைய தேர் கூட ஒரு காலகட்டத்தில் அதுவும் அழிந்து தான் போகும். இன்னைக்கு எங்கே இருக்குது அரசனுடைய ஒரு தேரை காட்டு, இல்லவே இல்லை. அரசனே காட்டு, இல்லவே இல்லை. பாப்பா மந்திரம் போதே ஸ்வாகா போட்டோன்னே எல்லாம் ஸ்வாகா ஆயிட்டானுங்க. ஒரு ராஜாங்குள்ள மண்டையில் மசாலா. நம்ம இந்து ராஜாக்களை மாதிரி கோமாளி ஆனவனுங்க யார், பெரிய பெரிய வீரனுங்க எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிங்க எங்கே கோட்டை விட்டானுங்க. பாப்பான் புழுன்னோன்னா அதை ஏற்றுக்கினானுங்க பாரு. பிராமணன் கையால் யாகம் நடத்தி பிரசாதம் கொடுத்து உன்னை வாழ்த்தனா உனக்கு 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு இங்கே வாழும், நீ இந்திர பதவி சந்திர பதவி அடையவா இன்னொன்று. அதை நம்பினா எனக்கு பற்றியா சரிதா எங்கிறானுங்க ஸ்வாகா. அப்போ திரும்ப நம்முடைய தமிழ் தான் அங்கே நிற்கிது. அது என்ன சொல்லுது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனச்செம்மை தான் மந்திரம். அங்கே உனது மனம் என்ன எண்ணவோ அதுதான் அங்கே வேலை செய்யும். எண்ணம் முதல் வாதம்னு ஒரு பிரம்மேந்திரரும் எண்ணம் தான் முதல். வாயில் மந்திரம்லாம் சொல்லிட்டு அதுக்கு பவர் இருக்குது. அப்புறம் இன்னும் புதுசாக கண்டுபிடிக்குது அதனுடைய அதிர்வுகளாம் ட்ரன்னு அப்படியே வாய நமக்கு ட்ரன்ச்சு. எல்லா ராஜாவும் ப்ரன்னு போயிட்டான், ஒரு ராஜா கூட காணும். நீ இப்போ கூட அதில் எனக்கு இது பண்ணாங்க டெலிகிராமில், எனக்கு வந்து அதில் லிங்க் போட்டாங்க. நடராஜர் கோயிலில் தேர் போது அந்த பராந்தக சோழன் இது தேர் இதெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணேன். அந்த அவங்களுக்கு வந்து உக்காரத்துக்கு குந்தரத்துக்கு வீடு கூட இல்லாமல் குடிசையில் வாடுறாங்க இவங்க. அவங்களுக்கு வெறும்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு பட்டம் கட்டிட்டு பரிவட்டம் கட்டிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கி தான் தேர் போகணுமா, அதை மட்டும் செஞ்சிடறானுங்களாம். உடனே அவங்க ரெண்டும் சொல்லுது, எங்களுக்கு வந்து அந்த இதுவும் இல்லை தான், இருந்தாலும் எங்ககிட்ட எங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு எங்கள் அனுமதி பெற்று அந்த தேர் நடக்குது, அது எங்களுக்கு சந்தோஷம் தானா சொல்லி நெருங்கும்போது ஆடு விட்டு வந்தோம் மேய்ச்சிட்டு அதை எடுத்து கட்டணம் விட்டு ஓடுது. ஆடு மேய்ச்சி ஆடு மேய்க்கிற அரசு ஆயிடுச்சா.
இவங்கெல்லாம் அந்த தேர்ல எல்லாம் பார்த்தா பாப்பா மூட்டு பிள்ளைங்களெல்லாம் அதில் உட்கார வச்சு இந்த ராஜா வீட்டுக்கு ஒரு துண்டு ரோஜா நீங்கள் உங்களுக்கு மரியாதை கூட உனக்கு நீ உத்தர கொடுத்தாதான் போகணும்னு அவனுக்கு அப்படியே நல்லா காதில் விசிறி விட்டு பண்ணிட்டு அவன் போயிடான். அப்புறம் அது வேற ஒரு இதில் இது மாதிரி கிரிக்கெட் ஆடுறானுங்க, அது யாரோ ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதில் சொன்னோன்னா ஒரு பக்கையாக ஒரு பையன் அந்த அவங்ககிட்ட சொல்லுது, பாப்பார பையன், கோயில் எங்களுது போவீங்களா? என்னன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சு உண்மையிலேயே. இது ஒரு நீதிமன்றம், அதை கொடுத்தவங்க ஒரு நீதிபதி, இதுக்கு பேர் நீதி தெரியுதா? அந்த கோயில் கட்டின ராஜாங்களுக்கு ஒரு துண்டை கட்டி திருத்தி விட்டுட்டு கோயில் எங்களுதுன்னு இவன் தீர்ப்பு வாங்கி வச்சுக்கின்னு எங்கள் கோயில் கொஞ்ச நாளில் அவங்கள உள்ளே வர விடாங்கன்றுவான். நீங்கள் வந்தால் எங்களை அவமானமாகுது, எல்லோருக்கும் செய்தி பரவிடுது, இன்னத்துக்கு இன்னும் உங்களை உள்ளே விட்றோம், இன்னத்துக்கு என்னமோ அதை கட்டின்னு இருக்க இன்னும் ஒரு பாப்பா, இன்னத்துக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுட்ருக்க, இதுங்க தான் ஒன்றுமே இல்லாதுக்குது, இதுங்க எங்கே போய் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று விட்டுற வேண்டியது. அப்புறம் அந்த அந்த தகவலெல்லாம் அழிச்சிடுவான், இப்படி இருந்தது அப்படி இருந்தது அந்த சாமரா. இதுதான் சார் பாப்பார கேம்னா. இதை கடவுள் பார்த்துக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்குதா இல்லையா? இதான் நம்ம அன்பருக்கு அப்பப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி. இவ்வளோ அநியாயம் நடந்து எப்படி சாமி கடவுள்லாம் தண்டிக்காமல் இருக்கிறான்? அதெல்லாம் பொறுமையாக உங்களுக்கு அதெல்லாம் விளக்கம் சொல்லுவோம். திரும்ப புத்தர் பாடத்துக்கு வரும். அந்த பாடம் இன்னைக்கு என்ன சொல்லுது? அழகிய தேர், அரசனுடைய அழகிய தேர் கூட ஒரு காலத்திலே அழிந்து விடுகிறது. அதை போல இந்த உடம்பு என்ன, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் இல்லையா? எங்கே பேஸ்ட்டை தடுவிங்கோ, உங்களுடைய இதுவை தடையுங்கோ. அந்த காலத்துலலாம் பேரென்ன நளினி, பேரன் லவ்லி, என்ன பேரன் லவ்லி போட்டால் வெள்ளை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது அது மாதிரி நிறைய அது தொடங்கி எதை தொடங்கி அப்படி ஒன்று அழகாச்சோ எப்படி ஆச்சோ அப்படி ஆச்சுன்னா என்னமோ இருக்குது. இந்த சென்ட் அடிச்சுக்கோ, அந்த சென்ட் அடிச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. என்ன இப்போ என்கிட்டே கொஞ்சம் காசு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் போகுது. எனக்கு விளம்பரமான அப்புறம் சட்டையே இந்த வாஷிங் மிஷினில் போனால் சுருக்கமாக விழுதில்ல, சுருக்கு விழாத இதே மாதிரியிலே சட்டை செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, கிளாஸ் எடுக்கலாம் போது போட்டுன்னு எதோ இருக்கட்டும். என்னென்னமோ நடக்குது அமக்களமாக இல்லையா? ஆனாலும் அந்த உடம்பு என்றைக்கு இருந்தாலும் அந்த அரசனுடைய தேரே அழிவதை போல அந்த உடம்பு என்பது ஒரு நாள் அழிந்து தான் போகிறது. பத்தியா? இது யாருக்குமே தெரியாத உண்மையா? தெரிஞ்ச உண்மை தானே. ஆனால் இந்த உண்மையை நினைவுபடுத்தின உடனே உங்களுக்கு சின்னதாக ஒரு வெக்ஸேஷன் வருது, ஒரு அப்செட்டாக வரீங்க பாரியா. வாழ்க்கை நிலையற்றது, இவ்வளோதான் இந்த வாழ்க்கை, என்ன வாழ்ந்தாலும் சரி கடைசியில் ஒன்றுமே இல்லை. இதுதான் அவர் நினைவுபடுத்துகிறார். ஆனால் நல்லவர்களுடைய தர்மங்கள் ஒரு நாள் அழிவதில்லை பத்தியா? இதெல்லாம் அழிகிற மாதிரி நல்லவருடைய தர்மங்கள் ஒரு நாளும் அழிவதில்லை. அதனால் நல்லவர்களுக்கு எப்பொழுதும் தர்மங்களை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இதான் சரண்ய பாடம், செம்ம டாப்பால இது. அழிகிற உடம்பை சொல்லி இந்த உடம்ப எதோ வசதியாக்கி, நான் பணக்கார உடம்பு, நீ ஏழை உடம்பு, நான் அந்த உடம்பு, நீ இந்த உடம்பு, என்ன அது பாப்பான்னு கேட்கணுமா? அது அப்படியே என்னென்னமோ பண்ணி கிடக்குதுங்க. என்ன அதுவும் நடிப்பு திரையில் போனால் அந்த நடிகங்களும் அதுங்க பண்ணுற அட்டுழிய உடம்பு என்னென்னமோ இது எல்லாம் வசதியாக பேசுகிறேன்னா, ஆனால் அரசனுடைய அழகிய தேரே கூட ஒரு நாள் அழிந்து விடும். அதே போல் இந்த உடம்பு என்பதும் ஒரு நாள் அழிந்து விடும். அப்போ உண்மைதானே இது. ஆனால் உண்மையாக இருந்தாலும் நிலையாமையை சொல்லுகிற உண்மை, உலகம் நில்லாது யாக்கை நிலையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை போல் யாக்கை என்பது, யாக்கைன்னா உடம்பு, இந்த உடம்பு அழிகிற ஒரு உடம்பு. உலகமும் அதே தான், ஒரு காலத்தில் உலகமே கூட உலக அழிவு ஏற்படும் போது அழிந்துவிடும். அதனால் இது மேலே நீ சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது? எங்கள் ஆயா கேட்டுச்சுல்ல, என்னத்துக்காண்ட வாழ்க்கையில் என்ன கிடையாது, அப்புறம் அந்த வாழ்க்கையை என்ன வாழ சொல்கிற அப்படின்லாம் கேட்பான். அப்போ காலேஜ் படிக்கும்போது நான் ஏதோ துறவு பேசின்னு இருப்பான். அப்போ வேணந்தரெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு, இவர் மட்டும் நேராக மெருரோக்கம் போக போகிறாரு, நாங்களாம் இங்கேயே இருக்கிறோம். கிராமம் அண்ணனூர், அப்போ கிராமம், அந்த கிராமத்தாயா எங்கள் அப்பாவோடைய அம்மா 90 வயசு வரைக்கும் நல்லா உழைக்கிற அப்படிலாம் சொல்ல. அப்போ சரி என்ன தான் கண்ட சொல்லலாம், என்ன கிடையாது, ஒன்றுமே இல்லை.
இவ்வளோ பேரன் பேத்தி எல்லாம் பார்த்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம். அப்புறம் ஏன் அதை வாழ சொல்கிறேன், என்னையும் ஏன் அதே மாதிரி வாழ சொல்கிறேன்னு கேட்டதுக்கு சூப்பராக கேள்வி கேட்டுது. அப்புறம் என்ன தான் பண்ணுறது, வந்துதான் அவனு இந்த வாழ்க்கையாச்சு. எங்கள் ஆயா எனக்கு பொட்டுன்னு ஒன்று கொடுத்து கரெக்டு தான். அப்போ சரி, உலகம் இல்லாததான் உடம்பு அழிடுதா, என்ன பண்ண சொல்கிற? அதுக்காக அப்படியே குளிக்காமல் அழுகல் ட்ரெஸ்லாம் போனேன் ஆடப்பாடா அப்படி கடக்க முடியுமா? வந்து தானே ஆகணும். அருமையான இது ஆயா கொடுத்தது. அந்த புத்தர் கொடுத்தது அருமையான உண்மை தான். இது உண்மையை நினைவுபடுத்துறதுக்கு ஆள் இல்லை. அந்த சினிமாவில் அந்த காலத்துலாவது இதெல்லாம் எடுத்துக்கிட்டான். பொட்டணத்தோரி போர், ஒருணுகிரி நோம்புற போர், அப்படியாவும் போர் இப்படியாவும் போருன்னு எடுத்து போட்டு ஜனங்க எங்கே திருந்துனாங்களான்னு தெரியல. இப்போ அதெல்லாம் வரதே கிடையாது. எல்லாம் என்னத்துக்கு துறவு, அதெல்லாம் அதை பற்றி நடிகை எப்பாரு வாடுற டான்ஸ் எப்பாரு சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்க்க வச்சுன்னு உட்காந்துக்கிறானுங்க இப்போ. ஆனால் இதை பாருன்னு சொல்கிறவங்க இவங்க தான் மிக. அதனால் நல்லோர்களின் தர்மம் மட்டும் என்றுமே அழிவதில்லை. அப்போது எல்லாரும் தான் அழிஞ்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், திருவள்ளுவர் இன்றைக்கும் இவ்வளோ உயர்வாக பேசுகிறேன்னா அவர் சொன்ன தர்மம் திருக்குறள் வந்து அவ்வளோ இல்லையா, அவ்வளோ அருமையாக இருக்கும். பிறன்மனை நோக்கா பேராண்மை, அதில் ரொம்ப பெரிய விஷயம். பிறன்மனையை தவறாக பார்க்காத அவன் தான் உண்மையான பேராண்மை மிக்கவான்னு. அவன் அந்த காலத்து ராஜாங்கள்லாம் என்ன, அவன் பான்னு உள்ளுக்கிற அவ்வளோ அழகிய பொண்ணும் அவன் அரண்மனையில் வந்துடும். அடுத்தது என்ன, கட்டினவ 10 பேர், வெப்பாட்டி 50 பேருன்னு ராஜாவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அப்படி இருக்கும். ஆனால் இதுதான் அவர் சொன்னார். அதில் பிறன்மனையும் கூட தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த மாதிரி தர்மங்கள், நியாயம், இது எல்லாமே கொண்டு வர்றது. இப்போ அவரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணரை பற்றி இன்னமும் பேசுகிறோம், அர்ஜுனனை பற்றி பேசுகிறோம், தர்மராஜ யுதிஷ்டரனை பற்றி பேசுகிறோம் இல்லையா. அவரு ஞானத்தை பற்றி பேசுகிறார். அவர் நிறைய இருக்கிறது. எல்லாம் இன்றைக்கி என்ன, அவங்க உடம்பெல்லாம் அழிஞ்சிச்சு தான். அரசனுடைய அழகிய தேர் கூட நிற்காதுன்ற மாதிரி கிருஷ்ணருடைய உடம்பு கூட எல்லாம், ராமபிரானுடைய உடம்பு கூட எல்லாம் அழிஞ்சது தான். ஆனால் இன்னை வரைக்கும் அவங்களுடைய நல்லோர்களின் தர்மங்கள் மாத்திரம் என்றைக்குமே அழியறது இல்லை. பாரு, அவங்க தர்ம உபதேசம் மட்டும் பண்ணல, வாழறாங்க, அதில் வாழறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. இப்போ ஹரிச்சந்திரனை பற்றி இன்னும் நான் பிராமின் ஹரிச்சந்திரன், இப்போ இனிமேல் நான் அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் பிராமின் ஹரிச்சந்திரனை பார், நான் பிராமின் கிருஷ்ணரை பார், நான் பிராமின் தர்மரை பார், இப்படி வரணும் மெதுவாக, வேறு வழி கிடையாது. அப்போ அவங்களுடைய தர்மங்கள் நீ அழியாமல் அப்படியே இருக்கிறது. அதை பார்த்து காந்தியடிகள் ஹரிச்சந்திரனை பார்த்து எல்லாம் அவரு இது பண்ணுறாரு. மகாவீருடைய அகிம்சை இதையும் எடுத்து சத்தியாகிரகன்றது தயார் பண்ணுறாரு. அவர் மறைஞ்சிட்டாரு. இப்போ நம்ம அதை பற்றி பேசணும். பாப்பாங்களுக்கு ஒரே ஒரு பெருமை தான், காந்தியை சுட்டம் கோட்சை அவன் முன்னோடையே சுட்டு சாவடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு பாப்பத்தியமாக சொல்லுது. அவ்வளோ பெருமை அவங்களுக்கு, அவங்க பெருமை அவ்வளோதான். உண்மையில் நான் பிராமின் பெருமை காந்தியடியில் படிங்க, நீங்கள் லைப்ரரியிலலாம் இருக்குது. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் காந்தின்னு இருக்கும், தமிழில் இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒன்றும் இலக்கிய இதுவெல்லாம் ரொம்ப எளிமையான வார்த்தையிலே இருக்கும். அந்த உண்மை தான் அந்த இடத்துல நம்மளை ஈர்க்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய. அதுதானே இன்னைக்கு நிற்கிது, தர்மங்களின் தர்ம உபதேசங்கள் நிற்கிது. இப்போ என்கிட்ட வரீங்க, இப்போ நான் உங்ககிட்ட இந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்கேன், இந்த சாஸ்திரம் அப்படி இருக்கு நான் பேசுகிறேன். அதெல்லாம் பெரியவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ முதல்ல தெரிஞ்சுக்க, அப்புறம் பேசணுன்னு. தெரிஞ்சினோன்னு இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை. ஏன் பஞ்சமோதா இப்போ இந்த மாதிரி அருள் செய்கிறாங்க. மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் நேரில் தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த மாசி 1ஆம் தேதி அதை கொண்டாட போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி சமயபுரம் மாரியம்மன் அடியனுக்கு நேரிலே தரிசனம் தந்த நாள் அதை கொண்டாட போகிறோம். இன்னும் கொண்டாடாத விஷயம் நிறைய, ஏன்னா ஒரே நாள்லேயே எல்லாம் நடந்துடுது. ஐயப்பன் எனக்கு தமிழ் சொல்லி தந்ததே இன்னும் கொண்டாடல. எல்லாமே பங்குனி உத்திரம் ஒரே நாள்லேயே நடந்துக்குது. அன்றைக்கி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம். இங்கே கொண்டாட முடியல. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னால் ஒரு 10 நாள் வச்சு இல்லைன்னா ஒரு நாள் ஒன்று கொண்டாடிடலாம். மாலை போட போகிறாங்க. எப்படியும் இவங்க 40 நாள் விரதம் இருக்க போகிறாங்க. அதில் அப்படியே ஒரு திருவிளையாடலையும் ஒரு நாள் கொண்டாடிடலாம் கூட எனக்கு தோணுது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாரு, இப்போ எது உங்களுக்கு பயன்படுது? நீங்கள் வந்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு சூப்பரான ஓரங்கள் தோழர்களே, இல்லை பிராமணர் அல்லாத உள்ளங்களே, அந்த மாதிரியாவே பேசுகிறேன் இல்லையா. வானத்திலே இருக்கட்டும், பூமியிலே இருக்கட்டும், இடையிலே நமக்காக படைத்த உலகம் இருக்கிறது.
இல்லையா? இந்த மாதிரியா பேசினே இருந்து அந்த மாதிரி பேசி அந்த அட்ராக்ஷனுக்காக வரீங்க? இல்லவே இல்லை. சாதாரணமாக பேசுகிறத கூட கலோக்கியல் லாங்குவேஜ்ன்னுவாங்க. அது மாதிரி சாதாரணமாக வந்திருக்குது போயிருக்குது இப்படியே தான் பேசுகிறேன். ஏன்னா உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து பேசும்போது அது எளிமையாக இருக்கும், எனக்கு எளிமையாக இருக்கும். எமோஷன் வரும்போது எமோஷனில் பேசும்போது அந்த இதுவெல்லாம் ஸ்டாண்டர்ட்லாம் காப்பாற்ற முடியாது. எமோஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசினா தான் அப்படியே நல்ல தமிழில் அப்படியே போயின்னே இருக்கும். அது இருக்கும்போது எமோஷனல் அதுதான் தேவைப்படுது நமக்கு. உண்மையை உணர்த்தும் போது அதெல்லாம் சொல்லும்போது அப்போ நான் சாதாரண பேச்சு வழக்கு மொழியில் தான் நான் இப்போ பேசுவேன். சென்னைக்காரன்னு சொல்லிட்டு வந்துச்சு போயிடுச்சு கூட நான் வந்துடுது அது பாட்டுன்னு, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதில் இருக்கிற தர்மம் உங்களுக்கு பிடிச்சிருக்கத்தோடு தானே வரீங்க. அதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கத்தோடு தானே வரீங்க, இல்லையா? நானும் வருஷம் வருஷம் எல்லாத்தையும் சொல்கிறதே தான் நிறைய சொல்லிக்கின்னே இருக்கிறேன். திரும்ப புதுசு புதுசாக தான் கேட்குறீங்க. புதுசாக அப்படியா இப்படியான்னு உங்களுக்கு சலிப்பு தட்டவே மாட்டேன். அது இப்போ இந்த ஏஜ் ஆகிடவே சலிப்பு தட்டவே மாட்டேன்னு ஒரே இதில் சொல்ல முடியல என்னால். சலிப்பு தட்ட மாட்டேன். நானே பாரு அது மாதிரி ஒரு தெத்துவாய் மாதிரி வருது. அப்படி சலிப்பு தட்ட மாட்டேன். நான் சொல்லின்னு தான் இருக்கிறேன். இப்படிலாம் வந்துடுது இப்போது. இந்த ஒரு வருஷமாக இதை பார்க்குறேன். 64 வயசு ஆகப்போகுது இந்த ஏப்ரல் ஆய கலைகள் 64 கலைகள் நடராஜர் டான்ஸர் எல்லாம் அவருடைய சாடையில் 64 புள்ளி இருக்குன்னா 64 கலைகள் வேறு 64வது வயசு ஏப்ரலில் போராடாது. அதனால் இது எல்லாமே 2ஆம் பட்சம், செகண்டரி, இல்லையா? தலைக்கு டெய்லாம் போட்டதே கிடையாது. போடுறதில்ல, எனக்கு ஆர்வமும் இல்லை. துறவி ஆகிட்டேன், சன்னியாசி ஆகிட்டேன். அப்புறம் எதுக்கு அட்ராக்ஷன்? எதுக்கு? அந்த துறவு இதுலேயே அதெல்லாமும் இருக்கிறது. இதெல்லாம் பண்ண மாட்டான். அந்த கல்லூரி படிக்கும்போதே பார்த்தா எங்கள் சித்தப்பா வீட்டில் எங்கள் பெரியப்பா வீட்டில் யார் வீட்லையுமே வராண்டா தாண்டி உள்ளே போகாமல் வெளியிலேயே வராண்டையிலே உட்காந்து பேசுறது, சாப்பிட்றது அங்கேயே சாப்பிட்றது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போவே எல்லாம் கேட்பாங்க, ஏன் நீ உள்ளே வந்தா என்ன? இல்லை, நான் சன்னியாசி ஆக போகிறேன். ஒரு சன்னியாசி ஒரு குடும்பத்தினுடைய வாசப்படியை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு இருக்குது, ஒரு இடத்துல படித்தேன். அதனால் இப்போவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினா தான் நான் துறவி ஆகும்போது எனக்கு அது உபயோகப்படும். சரிதா? அதே மாதிரி ஒரு சன்னியாசி பெண்களோடு மட்டும் தனியாக பேசக்கூடாதுன்னு இருக்குது. இந்த 60 வயசை தாண்டி போச்சு, இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி யாருன்னா சாமி கும்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தனியாக பேசணும், ஒரு பையனாவது கூட்டணுவான். இங்கேயே உட்காந்து பேசினா கூட சரி, இல்லையா? 4 பேர் அங்கே நிற்க வச்சு பார்த்துன்னே இருக்கட்டும். அப்போ ஒன்றா தனியாக பேசி இதெல்லாம் அப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இப்போ எளிதாக இருக்கிறது. இதுதான் இங்கே பேசும், இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அதில் மகிழ்ச்சி அடைந்து இப்போ முந்தா நாள் போயிட்டு வந்தோம் கடலூருக்கு. பல்லு விஷயமா போயிட்டு ரிப்பேர் பண்ணிக்கினேன். கடலூர் போன வரா அங்கே எந்த கோயில் நம்ம பார்க்க போகிறோம், அதை பல்லுலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு குளிக்காமல் நம்ம எங்கே போகிறதுன்ட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறதே இவங்ககிட்ட எதுவுமே அந்த ப்ரோக்ராமே சொல்லலை, கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னால் கடலூருக்கு வர அப்படின்றாங்க. என்னடா இது, கடலூருக்கு வர ஆனால் என்னை பார்க்காமலே போகிறேன், ஏன் ப்ரோக்ராம் அப்படின்னா எந்த சாமி அது சொல்லுது, கடலூருக்கு வர அப்படியே பக்கத்தில் சிதம்பரம் தானே அப்படியே வந்தான்னான்றாங்களே. அப்புறம் ஆஹா, பாடலி ஈஸ்வரர் இருக்கிறார், பாடலிபுரி ஈஸ்வரர் இருக்கிறாரு, அவர் தாண்டா நம்ம கடலூர் வர. ஆனால் இந்த ப்ரோக்ராமே போடாமலே வர. அது எப்படி வரும்? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது குளிக்காமல் கொள்ளாமல் கோயில் உள்ளே வர முடியாது. என்ன அவர் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே அந்த கோயிலை தாண்டி தான் போகணும். ஆடா என்னடா இது சொல்லிட்டேன். அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த கோயில் வாசல் நின்னாலே வெளியில் நின்று நேராக மூலஸ்தானம் தெரியுது. நாங்கள் இப்போ அந்த காரை நிறுத்தி அந்த பக்கம் பார்க்கிங் பண்ணுறது இப்படி போகிறதா நான் சொன்னேன். வெளியிலே சாமி கும்பிட்டு வந்துடுறேன்ப்பா, நான் உள்ளே போயிருந்தேன், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. 4 மணிக்கு வரணுங்க, 6 மணிக்கு தான் போகிறோம். உடனே டேன் கோயில் மணி அடிக்குது, கற்பூரம் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் தப்பு என்னப்பா வெளியிலே சாமி தெரியுது. ஆமாம், அப்படியே இறங்கி போய் நான் சூப்பர் தரிசனம், நேராக சிவதான். ஆஹா, பாடலி ஈஸ்வரர் அங்கே தான் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வெகு பெரிய சந்தோஷம். கும்பிட்டோன்னே என்னென்னமோ பேசியிருந்தோன்னா, முதல்ல இந்த பக்கமாக இப்படி போயிட்டா தான் சாமி ஐநாறு, இந்த பக்கமே போயிட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் தான் அந்த ஹாஸ்பிட்டலு, இப்படியே போயிடலாம், இல்லைனா அப்படி போய் சுற்றின்னு வரணும் சாமி கோயிலெல்லாம் சொன்னார்.
அப்புறம் சாமி கும்பிட்டு உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணார். இந்த பக்கம் வலது பக்கமாக இப்படி போய் அப்படி வீட்டுக்கு போயிட்டார். அவர் பார்த்தா அந்த பக்கம் தாங்க அது ஹாஸ்பிட்டல். இப்படி போய் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு சொல்லலை, சரி நிறைய கோயிலை சுற்றல, கார்லேயே ஒரு கோயிலை சுற்றின்னு வந்து இப்படி போய் அப்படி போயிடலாம். அப்புறம் இப்படி போய் அப்படி போனால் அங்கேயே தாங்குது, அந்த முனையில் அந்த ரோட்லேயே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது. கரெக்டாக சொல்கிறார், இப்படி போய் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல, உங்ககிட்ட சொல்லதான் அவங்களுக்கு தெரியுது. அப்போது கல்லூருக்கு போகிற நீ என்னை பார்க்காமலே போகிற உன் ப்ரோக்ராமில் இல்லவே இல்லைன்னு இவ்வளவு உரிமையாக இவ்வளவு அன்பாக இருக்கிற ஒரு சிவன், அப்போது நீங்கள் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன் சுவையாக இருக்காது? முந்தா நாள் நடந்தது, இது இப்போ சொல்கிறேன், இது ஒன்று ஏதோ ஒரு காலத்தில் நடந்துடுதுன்னு சொல்லவே இல்லை. சூப்பராக நானே சந்தோஷப்பட்டுன்னு இருந்தேன். அதை சரி நீ வகுப்பில் இது சொல்லி இது ரெக்கார்டாகி இது வேற போச்சுன்னா பாப்பானுக்கு வேற வயிற்ற கீழ்ச்சி ஐஸ் கட்டி கொட்டி மூடிக்கணும் அவங்க, அந்த மாதிரி எரியும் அவனுக்கு உதவுன்னு. அப்புறம் அதில் இந்த வர கொட்டுவானுங்க அந்த வெறுப்பெல்லாம் எடுத்து விட்றார் விட்றார் அதெல்லாம் விட்றா அப்படின்னா டே போட்டான்னு இருந்தோம். இப்போ என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு, நீங்கள் ரொம்ப சுத்துறீங்கோ அப்படின்னு மரியாதையாக கொடுத்து அதே வார்த்தை அதை அப்படியே மரியாதையாக நாடிக்கமோ உங்களுக்கு வந்தால் இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்தால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி தான் இருக்கும், எங்களுக்கு தெரியாத உனக்கு எப்படி இருக்குன்னு. உண்மையை கண்டா பாப்பானுக்கு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தான் தெரிஞ்ச விஷயம் அது இல்லையா? அதனால் அதை பொருட்படுத்தாமல் போயினே இருக்கிறோம். அதனால் தர்மம்ன்ற இப்போ புரியுதா? இப்போ எனது தர்மம் கடவுள்கள் இருப்பது உண்மை இல்லையா? அந்த பாடலீஸ்வரரும் அதே மாதிரி என் மீது அன்பு செலுத்தி அதுவும் பாருங்க என்னோட இதுவெல்லாம் அங்கே ஆன்சர் ஆகுது. இது மாதிரி உள்ளே போய் சுற்றின்னு வந்தாலும் லேட் ஆகிடும், ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனாலும் குளிக்காமல் நம்ம கோயில் உள்ளே போக முடியும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படின்னா கரெக்டாக போய் நிற்கிறோம், கரெக்டாக மணி அடிக்குது, கரெக்டாக ஒன்று பார்த்தா தரிசனம் இது நடக்குது. வெளியிலேருந்து சாமி கும்பிடலாம்டா, இது செம்ம சூப்பர் சாமிடா இது சொல்லிட்டு அங்கே இதை கும்பிட்டு அப்புறம் வழி காட்டுறாரு, நாங்கள் இப்படி போகலான்னதை நான் வளம் வரலான்னா ஆனால் அங்கே தான் இருக்குது. இப்படி போய் இப்படி திரும்பினோடனே அங்கே டாக்டர் நம்மளுடைய டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி என்னாரு இங்கே தான் சார் இருக்கிறான், அதுதான் எதிர்க்கு தான் இருக்குது வா கிளினிக்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போய் நின்று ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சின்னு இப்படி வரும். இவ்வளோதான் எனது தர்மம். புரியுதா? அப்போ தர்மங்கள் என்பது என்றும் நிலையானவை. இது என்றைக்குனாலும் அழியுமா? இந்த காலத்தில் நடந்ததை நீ ரிவர்ஸில் போய் அழிச்சின்னு வர முடியுமா? கடவுளுடைய விளையாட்டு பேர். அது நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பாப்பா வயிற்று வயசில் கொட்டிக்கணும் நம்பன்ட்டு. அவனுக்கு பார்த்தா அப்போ நம்ம அன்பர்கள் பக்தர்கள் இருக்கிறாங்களா, இவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் கூட நீங்கள் சந்தோஷமாக அதை பேசி சந்தோஷப்படுவீங்க நம்ம சாமிக்கு எல்லாம். அப்புறம் பாலில் பூசை போனால் நீங்கள் இன்னும் பக்தியோடு கும்பிடுவீங்க, அங்கே இருக்கிறது உண்மையிலேயே சாமி இந்த அளவுக்குலாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்றைய தம்மபத பாடம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நிலையாமையையும் புரிந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் எது தர்மம் எது நிலைத்த லாபம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஒன்றும் விரக்தியாகி அப்படியே திறந்துட்டு ஓட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஆனாலும் இது மேலே ஒரு பற்று இல்லாமலே வாழ்வீங்க. இது ஒரு பெருசாக நினச்சின்னு வாழறது இருக்குது இல்லை, அதை போல் முட்டாள் தானே எதுவும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை போய் பெருசாக நினச்சிக்கிறது என்ன, அது போல் ஒரு முட்டாள் தானே எதில் அது பெருசு என்கிட்ட வரதோடு அது பெருசாக நினச்சிக்க மாட்டீங்க. அது எது இருக்குதோ சரி இருக்கட்டும். எதுக்கு ஒரு டாட்டாவை தாண்டி பிர்லாங்கிறான், ஒரு பிர்லா தாண்டி அதானிங்கிறான், அதானியை தாண்டி அம்பானிங்கிறான், அது தாண்டி டெஸ்லா எலான் மஸ்க் இருக்கிறாரு, போயினே தான் இருக்குது. எங்கே அதுக்கு முடிவு இல்லவே இல்லை இல்லையா? அவனை பார்த்து நம்ம எலான் மஸ்கா இல்லையான்னு அவனை தான் பெருமிச்சு விட்டுக்கணும். எங்கேயுமே இதுக்கு இதுவே இல்லை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பற்று இருக்காது இல்லையா? அது வந்து வாழ்க்கை நடை. முன்னாடிலாம் என்கிட்ட வரவங்ககிட்ட கூட அதை சொல்லுவேன், கையில் பைசா கூட இப்போ 60 வயசுக்கு மேலே தாத்தா சொத்தை விற்று கொஞ்சம் காசுலாம் வந்து இதில் கார் வாங்கியிருக்கிறேன், மேலே இதை கட்டினுக்கிறேன்டா. 60 வயசுக்கு வரைக்கும் உங்களே பைசா கிடையாது. அப்போ வந்து அது இப்போ கேட்பேன், சாமி காசு இல்லை கஷ்டமாக இருக்குது, சரி என்னை விட நீங்கள் பணக்காரலாம் இல்லையான்னு கேட்பேன். கையில் என்கிட்ட பைசா கிடையாது, யாருன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன், யாருன்னா துணி வாங்கி கொடுத்தா போட்டுக்கிறேன், இவ்வளோதான். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லை காசே இல்லைன்னு உங்களை விட டல்லாக இருக்கிறேன்னா, உங்களை விட காசு கம்மியாகிறவனே நீங்கள் ஏன் வந்து பார்க்கணும், இதெல்லாம் கேட்போம் உங்களை இப்போ ஒழிப்பாங்க. அப்போது
மனசு ஒரே நிம்மதி இல்லாமல் கஷ்டமாகுதுன்றதுக்கு காசு இல்லை நம்மக்கிட்ட, அதனால தான்ன்றது தப்பான இதில். அப்போ காசு இல்லாத நான் உங்களை விட சந்தோஷமாகறேனே. அப்போ என்னது வேற என்னமோ மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் நினைத்து கொண்டிருப்பது அவங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் அதெல்லாம் இல்லாத நான் உங்களோட சந்தோஷமாகறேன். அதனால தான் என்ன பார்க்க வரீங்க? அது என்னது கண்டுபிடிங்க சொல்லுவோம். அது என்ன கண்டுபிடிங்க? அது இல்லை உங்ககிட்ட, அதனால கஷ்டப்படுறீங்க. அதை கண்டுபிடிச்சிட்டுங்க. கண்டுபிடிச்சி என்னை விட நீங்களே சந்தோஷமா இருப்பீங்க. காசு வாங்கணும்னு விட்டு கடாசு மட்டும். இப்போ எங்கள் தாத்தா சொத்து விற்று வந்தது, நான் விட்டா கடைசினா ரோட்டில் என்னால் என்ன செய்ய முடியுதோ அது செய்து கொண்டு எனக்கு தேவையானகளை வயசான காலத்தில் எனக்கு ட்ராவல் போகிறதுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் என்னுடைய காசுலேயே எனக்கு ஆச்சரியமாக அது. கடவுள் தான் இதை அரிசி இந்த வயசான காலத்தில் இவனுக்கு தேவைப்படுதுன்ட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் இவனா நானும் ஓப்பன் டொனேஷன் வாங்கிறதோ அதெல்லாம் இல்லை. கரெக்டாக இந்த நேரத்தில் அது வருது பாருங்க, மூதாதையர் சொத்து தம்பிங்க காசு எடுத்துன்னு கொடுக்குறானே, இந்த வச்சுக்கலாம் இன்னும் கூட கொடுக்குறேன் நீரானு என்னடான்றான். அவனுக்கு வச்சு இப்போ அதே பெரிய தம்பி வந்து நீ என் ஷேரே நான் கொடுக்க சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. செய், நீ உன்னுடைய வாழ்க்கை தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்கிறான். செய்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு செய்யணும் போயினாரு. பத்தியா அவங்களுக்கு ஞானம் அப்படி வந்து இருக்குது. அதனால் இது நல்லா சிந்திக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். நல்லா சிந்திங்க. ஒரு வாரம் இருக்கிறது, அடுத்த வாரத்தில் தைப்பூசலாம் வருது. நல்லா அந்த நான் இன்று சொன்ன இந்த பாடத்தை நல்லா நினைவில் வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மனச்செம்மைப்படுத்தி கொள்ளுங்க. அதான் சொல்ல வரும். மனசை செம்மைப்படுத்தி இருக்கிற வாழ்க்கை எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவலை இல்லாமல் வாழ்வது. மகிழ்ச்சியானா கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி, அதை உங்களால் முடியும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இவ்வளோ பண்ணி 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 விளக்கம் சொல்கிறேன். இல்லைன்னா நான் அதை சொல்ல போகிறேன். பரீட்சை வச்சு உங்களுக்கு பாஸ் மார்க்காக போட போகிறேன். அது செய்யுங்கள். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.